எல்லாருக்கும் ஹாய், வெல்கம் டு அபியின் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு நான்வெஜ் ரெசிபி ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இந்த மீன் வறுவல் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி செய்ய போகிறோம். நம்ம சேனலில் ஆல்ரெடி இன்ஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய பொடி வகைகள் வச்சு எப்படி சட்டுன்னு ஃபிஷ் ஃப்ரை பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் ஐகார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், உங்கள் ஃப்ரீ டைமில் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெஷ்ஷாக மசாலா ரெடி பண்ணி ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு தேவையான பொருள்கள், இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கிளியராக கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அந்த மசாலாவுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படிங்கிறது பார்த்துடலாம். ஒரு 2 இன்ச் இருக்கக்கூடிய இஞ்சி எடுத்திருக்கேன். இந்த அளவுகள் எல்லாமே 3/4 கிலோ இருக்கக்கூடிய மீனுக்கு சரியாக இருக்கும். 10-12 பல் போல் இருக்கக்கூடிய பூண்டு, அரை எலுமிச்சம்பழம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு. இது பார்த்திங்கன்னா வஞ்சிரம் மீன். எப்பயுமே ஃபிஷ் ஃப்ரைக்கு வஞ்சிரம் மீன் தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரை வஞ்சிரம் மீன் ஃப்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட என்ன ஃபிஷ் அவைலபிளாக இருக்கோ அதுக்கு சேம் மசாலா யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மசாலாவுக்கு தேவையான பொருள்களை 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி, பூண்டு, மிளகு, சோம்பு, சீரகம், இந்த ஃபிஷ் ஃப்ரைக்கு தேவையான கல்லுப்பு. இது கூட நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக காஷ்மீரி மிளகாய் 2 சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், இது காரம் கொடுக்காது, கலர் மாத்திரம்தான் கொடுக்கும். இது உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி இதை விட்டுருங்க. இது இப்போ நல்லா க்ரோர் பவுடராக அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி எதுவுமே நான் தெளிக்கலை, அப்படியே அரைச்சி எடுத்திருக்கேன். இது கூட மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள். மிளகாய்த்தூள், மல்லித்தூள் ரெண்டுமே 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக மிளகாயும் மல்லியும் வறுத்துட்டு சேர்த்துக்கலாம். 3/4 கிலோ மீனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4 வரமிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, இது ரெண்டையும் வறுத்துட்டு சேர்க்கலாம் இந்த மசாலா கூட. இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நம்ம சேர்த்து அரைச்சாச்சு. இந்த அளவு திக்காக இருக்கணும். இப்போ இந்த மசாலா கூட நம்ம எடுத்து வச்சுருக்க லெமனை அப்படியே சேர்த்துடலாம், 1/2 லெமன் ஃபுல்லாக. முடிஞ்ச வரை மசாலா அரைக்கிறப்ப தண்ணி சேர்க்காமல் அரைங்க. அப்படி தேவைப்பட்டால் ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் சேர்க்கோங்க. மசாலா எந்த அளவு திக்காக இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு ஃபிஷ் ஃப்ரை வந்து எண்ணெய் குடிக்காமல் நல்லா கிடைக்கும். இப்போ ஒரு மீன் துண்டாக எடுத்து நல்லா மசாலா எல்லா சைடுமே கோட் ஆகிற மாதிரி கோட்டிங் கொடுத்துக்கலாம். அப்படி சப்போஸ் மசாலா கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சுன்னா இந்த டைமில் ஒரு டிப் சொல்கிறேன், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட பச்சரிசி மாவோ இல்லை கார்ன்ஃப்ளவர் மாவோ எது இருக்கோ அது 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் வரை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது சேர்க்குறதால அந்த தண்ணியை உறிஞ்சிடும், மசாலாவும் நமக்கு நல்லா ஒட்டி வரும். நான் இன்றைக்கி எதுவுமே சேர்க்கலை, மசாலா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கிறதால அதை அப்படியே கோட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், எல்லா துண்டுகளும் நமக்கு ரெடியாக இருக்குது. இப்போ தொட்டு பார்த்தா கையில் இந்த மாதிரி ஒட்டுது இல்லையா, இது வந்து ஒட்டாமல் நமக்கு கிடைக்கணும். அது வரை இதை காய வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஃபேன் காற்றுல ஜஸ்ட் வந்து ஒரு 1 மணி நேரம் வச்சு எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு இம்மீடியட்டாக ஃபிஷ் ஃப்ரை பண்ணணும் அப்படின்னா ஃப்ரீசரில் ஒரு 1/2 மணி நேரம் இந்த துண்டுகள் எல்லாத்தையுமே வச்சுருந்துட்டு வறுத்துக்கலாம். இப்போ இது இருக்கட்டும், ஒரு 1 மணி நேரம் வெளியிலே தான் வச்சு நான் இன்றைக்கி ட்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், இப்போ அந்த தண்ணியெல்லாம் நல்லா ஃபிஷ் வந்து அப்படியே உறிஞ்சிருக்கு, மசாலாவும் நல்லா காஞ்சிருச்சு. முடிஞ்ச வரை மீன் கழுவி எடுத்துக்கிறப்ப தண்ணியெல்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக ட்ரெயின் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஃபிஷ் ஃப்ரை வந்து மசாலா நல்லா ஒட்டி இருக்கும், எண்ணெயில் தனித்தனியாக கலண்டு போகாமல் இருக்கும். பாருங்கள், கொஞ்சம் போல் எண்ணெய் நான் ஹீட் பண்ணியிருக்கேன். இந்த டைமில் ஒரு டிப் என்னென்னா, நம்ம மீன் வறுக்கிற எண்ணெயை நிறைய பேர் வந்து கீழே கொட்டிடுவோம், இல்லாட்டி தோசை இந்த மாதிரி ஊற்றி சாப்பிடுவோம். அது சம்டைம்ஸ் தோசை ஊற்றுறப்ப கூட அந்த ஃபிஷ்ஷோட ஸ்மெல் அப்படியே இருக்கும். அதனால் இந்த ஃபிஷ் வறுக்கிற எண்ணெய் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணி நம்ம மீன் குழம்பு செய்கிறோம் இல்லையா, அந்த டைமில் தாளிப்புக்கு உபயோகப்படுத்திடலாம். ஸோ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஃப்ரை பண்ணுங்கள், அதை தாளிப்புக்கு உபயோகப்படுத்திக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு துண்டாக நம்ம ஆட் பண்ணியாச்சு. மீன் துண்டுகளை சேர்த்த உடனே திருப்பி போடாதீங்க, ஒரு 2 நிமிஷம் விட்டுருங்க. அந்த பபிள்ஸ் அடங்கினதுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பி போடுங்க. அப்போ தான் மசாலாலாம் நமக்கு வந்து தனித்தனியாக கலண்டு போகாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், முதல் எவ்வளோன்னு வர இருந்தது, இப்போ எல்லாமே அடங்கி அந்த டிரான்ஸ்பரன்சி, அந்த மீனோட கலர் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கரெக்டான டைம், இதை வந்து வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மசாலா வந்து நமக்கு உதிரவே இல்லை, நல்லா அப்படியே மொறு மொறுன்னு மசாலாவோடு வெந்திருக்கு.
ஸோ இந்த மாதிரி நல்லா வெந்திருக்க மசாலா கூட நம்ம ஃபிஷ் சாப்பிட்றப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த உப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே நல்லா இறங்கியிருக்கும் இந்த ஃபிஷ் ஃப்ரையில். ப்ளஸ் வந்து நம்ம மசாலா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துருக்கோம். ஸோ அதுவே வந்து நல்ல வாசனையாக இருக்கும். இதை நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ அந்த எண்ணெய் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த மசாலாஸ்லாம் மிக்ஸ் ஆகாமல் இருக்குது. பாருங்கள், நமக்கு ஃபிஷ் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேனலில் ஃபிஷ் குழம்பு ரெசிபி 2 டைப் ஆஃப் ஃபிஷ் குழம்பு போட்டிருக்கேன். தேங்காய் அரைச்சி செய்கிறது, தேங்காய் இல்லாமல் செய்கிறது. அது 2 ரெசிபிஸோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த ஃபிஷ் ஃப்ரை ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை மறக்காமல் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா நம்ம சேனல் அபியின் உலகம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.